தலைவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டார் இந்த படத்தில். உண்மையிலுமே 100% சாட்டிஸ்ஃபைடு. ஐஸ்வர்யா மேம் வந்து சொன்னாங்க, இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ரஜினி ஃபேனாக நீங்கள் வந்து பெரும்படுவீன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து பெரும்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க சொல்ல வந்த மெசேஜ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. லால் சலாமா, லால் சலாம் சலைக்கும் மலாய் சலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. லால் சலாம் அதுவுமே ஜாதி அரசியல் தான் பேசியிருக்கு. ஸோ ஓவராலாக படம் ஒரு நல்ல ஒரு படம். அண்ட் சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் தம்பி ராமையா சார் அண்ட் வந்துட்டு விஷ்ணு விஷால், விக்ராந்த் அண்ட் தங்கதுரை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து தலைவர் கெஸ்ட் ரோல்லே நீங்கள் சொல்லுவீங்களான்னு கூட தெரியும். ஏன்னா இது தலைவர் படமே தான். ஓகேங்களா? அதாவது ஒரு மெயினாக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு கெஸ்ட் ரோலாக போடுற மாதிரி போட்டு இது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லபடியாக ரீச் ஆகிருக்கு. ஒருவேளை இதை வந்து தலைவர் தவிர வேறு யாராவது இந்த கெஸ்ட் ரோல் பண்ணி இந்த மெசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு நிறைய பேர் ரீச் ஆகிருக்குமான்னு தெரியாது. கரெக்டான ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி பர்ஃபெக்டாக அவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பா பொண்ணு அப்படின்ற இதே கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட் சொன்னால் தான் அது பவர்ஃபுல்லாக ரீச் ஆகும். ஸோ தலைவர் சொல்லியிருக்காரு, சூப்பராக ரீச் ஆயிருக்கு. மதம் தான் ப்ரோ, மதம் முஸ்லீம் வந்துட்டு இது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது பேசியிருக்காங்க. இல்லை பெருசாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா லேட்டாக ஃபீல். பாலிடிக்ஸ் வந்து அதான் இந்த மத கலவரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இது கிளைமேக்ஸ்லேயே அந்த மெசேஜ் வந்துடுது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக அவங்க என்ன சொல்ல வரோம் அது ஒரு டைலாக்லேயே முடிஞ்சிடுது. அதாவது நீங்கள் என்ன மதம் வேணால் இருக்கலாம், என்ன சாமி வேணால் கும்பிடலாம், ஒரு சாமிக்கும் ஒரு பேர் இருக்கும், நீங்கள் கும்பிட்ற முறை விதவிதமாக இருக்கும். ஆனால் வந்து கடவுள்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும், மனுஷங்களாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஃபுல்லாக வருது. டயலாக்கா அதாவது கண்ணா எல்லா மதமும் மனுஷன் படிச்சதுதான். அதை நம்ம எப்படி கும்பிடுறோம் தான் இருக்கு. ஒருத்த முஸ்லீம்ன்றான், ஒருத்த கிறிஸ்டின்ன்றான், ஒருத்த வந்துட்டு ஹிந்துன்றான். இது எல்லாமே மனுஷன் கண்டுபிடிச்சதுதான். அது இதுக்கு பேரை வச்சுட்டு எல்லாத்துக்கும் கும்பிட்டு இருக்கான். நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா இருக்கு. ஸோ எம்மதமும் சம்மதம் அதான் சொல்ல வந்திருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து 2 டீமு, முஸ்லீம் ஒரு டீமு, ஹிந்து ஒரு டீமுன்னு சொல்லி பிரித்து ஆடுற மாதிரி இருந்தது. அது வந்து ஆக்சுவலாக வந்து எவனோ ஒருத்தர் கிரியேட் பண்ணுறான். பின்னாடி வந்து ஒரு 3வது மனுஷன் தேவையில்லாமல் கிரியேட் பண்ணி அதை உருவாக்குறான். மற்றபடி அவங்களாவே யாரும் கிரியேட் பண்ணிக்கல. வேணுனே ஒருத்தர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து பண்ணுறது தான் அது. அதனால் கிரிக்கெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. சூப்பராக இருந்தது. அதில் படத்தில் கிரிக்கெட் பற்றி கொண்டு வந்திருக்காங்க, அதை காமிச்சிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் வந்துருக்கு. அதை வச்சு தான் மெயின் சண்டே. மற்றபடி ஆக்ஷன் பிளாக்கு அதான். அதாவது இப்போ வந்து அந்த தலைவரோட மாஸ் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அதாவது இன்ட்ரோ சீனு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது வந்து உண்மையாலுமே தலைவர் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் வந்து நல்லா அடிதடி, மாசு, ஸ்டைலு இப்படி தான் நம்ம நிறையா பார்த்து ஒரு ஃபயரோட வெளியே வரும் இல்லைங்களா. இதில் வந்து அது இருக்குது, ஃபேன்ஸ்க்காக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த முள்ளும் மலரும் படம், 6லேருந்து 60 வரை அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நீங்கள் தலைவரோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டிங் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் எல்லாமே இதில் வரும். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடும். அப்படியே எல்லாம் அழுவீங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து சங்கின்ற நிக் நேம் வச்சு யாரும் பேசுனாங்க. அதுக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து டேரக்டர் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேனாக உங்களோட கருத்து என்ன? அதுதான் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதுக்கான ரிப்ளையே வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக் தான். அதாவது எல்லா சாமியும் ஒன்று தான், கடவுள்ன்றது ஒன்று தான், அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படியே எமோஷனலாக ஃபீல் ஆகி எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை ப்ரோ. உண்மையாலுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம உட்காந்து ஒரு தலைவர் படம்னா ஒரு வைப்பில் வந்து உட்காந்து ஒரு விசில் அடிக்கணும்னு ஒரு இதுலேயே பார்ப்போம் இல்லைங்களா. இது வந்து நம்ம வந்து கதையை கவனித்து அதை வந்து ஃபீல் பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக. இப்போ ஒரு ஓடிடியில் உட்காந்து ஒரு படத்தை ரிலாக்ஸாக பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி உங்களை மைண்டு கொண்டு போயிடும். தலைவர் வந்து எதுங்கேயா ஃபைட் பண்ணால் நீங்கள் ஒரு குஷியாகிடுவீங்க. ஆனால் வந்து மற்ற டைமில் வந்து உங்களை அமைதியாக அந்த படத்தை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ரேட்டிங் கண்டிப்பாக வந்து 10 out of 10 தான். தலைவர் ஃபேனாக அது ஒன்று, ப்ளஸ் அவங்க சொல்ல வந்த மெசேஜும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பர்ஃபெக்ட் டேரக்ஷனு. இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஒரு டேலண்ட் இருக்குன்றது இந்த படம் மூலியமாக வந்து தெரியுது. ஐஸ்வர்யா மேம் ரொம்ப சூப்பர், வேறு லெவல். ஓகே, ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம்.